தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மிக கடுமையான பண சிக்கல்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. தேமுதிக என்னும் அரசியல் கட்சியை வழி நடத்துவதில் அவர் படும் தனிப்பட்ட கஷ்டங்கள் வெளியே யாருக்கும் தெரியாம இருக்கு. இருந்த போதிலும் ஒரு இரும்பு பெண்மணியாக தனது மனதை திடப்படுத்தி கொண்டு அரசியல் களத்துல கடுமையாக போராடி கொண்டிருக்காரு. தமிழ் சினிமாவிலும் அரசியலிலும் கொடிகட்டி பறந்த கேப்டன் விஜயகாந்த் சம்பாதித்து வைத்திருந்த சொத்துக்கள் அனைத்தையும் இழந்த நிலையில கேப்டன் தொலைக்காட்சியும் முடங்கி போயிருக்கு. அசுர பலமிக்க தனது கணவன் கேப்டன் விஜயகாந்தை இழந்த நிலையில பிரேமலதா விஜயகாந்த் தன்னந்தனியாக சந்தித்து வரும் போராட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. பிரேமலதா விஜயகாந்தால் வெளியே சொல்ல முடியாத, அதே சமயம் வெளியே தெரியாத ஒரு கண்ணீர் கதை இங்கே நிஜமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஜெம் தொலைக்காட்சி முதலாக வெளி உலகத்திற்கு தெரிவிக்கும் பிரேமலதா விஜயகாந்தின் பின்னணி கதையை தற்பொழுது பார்க்கலாம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி விவகாரத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாத நிலையில திண்டாடி வருகிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இதன் பின்னணியில ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவு செய்வதற்கு போதுமான பணம் தன்னிடம் இல்லை என்றும், கூட்டணி கட்சிகளிடம் இது குறித்து கோரிக்கை வைத்தும் வருகிறார் என்றும் பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணமாக இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் கடலூர்ல நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல பேசிய விஜய் பிரபாகரன் ஒரு கட்டிடத்தில் இடி முழக்கம் போல் ஒரு கதையை முழங்கி இருக்கிறார். நாங்கள் பேரம் பேசுவதாக எல்லாரும் சொல்கிறார்கள். பேரம் என்று சொல்லும் அந்த ஈரப்பிறவிகளுக்கு என்ன நிஜம் என்பது தெரியுமா? எவ்வளவோ துரோகிகளை சந்தித்து விட்டோம், கஷ்டங்களையும் பார்த்து விட்டோம். இதே என் கையில் கேப்டன் கொடுத்த மோதிரம் இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் விஜய் பிரபாகரன் பேசியிருக்காரு. இதே போலதான் கேப்டன் விஜயகாந்த் ஒரு காலகட்டத்தில் பொது மேடை ஒன்றில் பேசும் பொழுது, என்னிடம் காசு இல்லை, பணம் இல்லை, ஆனால் என் மனைவி பிரேமலதாவிற்கு நீங்கள் ஒரு இடம் வைத்திருக்கிறீர்கள், என் மகன் விஜய பிரபாகரனுக்கும் நீங்கள் ஒரு இடம் வைத்திருக்கிறீர்கள், அது போதும் எனக்குன்னு பேசியிருந்தாரு. இப்பொழுது விஜய பிரபாகரன் பேசியது அதே பாணியில் தான் இருந்துட்டு இருக்கு. வரக்கூடிய தேர்தலில் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும்னு அனைத்து கட்சிகளும் விருப்பம் தெரிவித்து வர நிலையில பிரேமலதா விஜயகாந்த் ஒரு வெற்றிகரமான அரசியல் தலைவியாகவே பார்க்கப்பட்டு இருக்காங்க. ஆனா நிகழ்காலத்துல அவருக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய திரைக்கு வராத கதையும் இருந்துட்டு தான் இருக்கு. எல்லோருக்கும் விஜயகாந்த் பிறந்த ஊர் மதுரை என்று நினைப்பார்கள். உண்மையில் அதுவல்ல. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ராமானுஜபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு ஒரு வயதாக இருக்கும் பொழுதே தாயார் ஆண்டாள் மறைந்து விட்டார். இதன் பிறகு அவரது குடும்பம் மதுரையில் உள்ள மேலமாசி வீதிக்கு இடம் மாறியது. 10ஆம் வகுப்பு வரை படித்த விஜயகாந்திற்கு சிறு வயதிலேயே சினிமா மீது ஆசையும் ஏற்பட்டிருந்துச்சு. அவருக்கு படிப்பு மீது நாட்டம் இல்லாமலும் போயிருந்துச்சு. அவரது தந்தையின் மேற்பார்வையில் அங்கிருந்த அரிசி ஆலையில் சிறு சிறு வேலைகளை செய்து வந்த விஜயகாந்த் பின்னால 1990ஆம் ஆண்டுல பிரேமலதாவை திருமணமும் செஞ்சு கொண்டாங்க. 1993ஆம் ஆண்டுல தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர்கள் மன்றத்தினர் சுயேட்சையாக போட்டிட்டு இருந்தாங்க. அவர்களில் பலர் வெற்றியும் பெற்றிருந்தாங்க. இதன் பின்புலத்துல தான் விஜயகாந்த் தானும் அரசியலில் ஈடுபடும் எண்ணத்திற்கும் வந்திருந்தார். 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படிங்கிற பெயர்ல புதிய அரசியல் கட்சியையும் தொடங்கியிருந்தார். தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் தேமுதிக போட்டியிட தொடங்கிட்டே வந்துச்சு. முன்னதாக விஜயகாந்த் வைதேகி காத்திருந்தாள் என்ற திரைப்படம் மூலம் ஒட்டுமொத்த தமிழர்களின் நெஞ்சில் நீங்காத இடமும் பிடிச்சிருந்தார். அவரது மரணத்திற்கு முன்பாக மொத்தம் 120 படங்கள்ல நடிச்சிருந்தார். இதுல கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேல் அவர் ஒப்பந்தம் செய்தபடி முழு சம்பளத்தையும் வாங்கியதில்லை. பெரும்பாலான பணத்தை தயாரிப்பாளர்களுக்கு விட்டு கொடுத்தவர். இது மட்டுமல்லாமல் பெரும்பாலான படங்களுக்கு அவர் சம்பளம் 20 லட்சம் ரூபாய் மட்டுமே பெற்று வந்தார் என்பது முக்கிய தகவலாகவும் பார்க்கப்பட்டு இருக்கு. கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பிறகுதான் ஓரளவு அவரது சம்பளம் உயர்ந்தது. அந்த சம்பள பணத்தை வைத்து சிறிது சிறிதாக சேமித்து சொத்துக்களையும் வாங்க ஆரம்பிச்சாரு. அவரது மரணத்திற்கு முன்பாக மொத்தம்
86 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வைத்திருந்தார். இதுல 16 கோடி ரூபாய் அளவுல கடனும் இருந்துச்சு. இதற்கிடையே தற்பொழுது அரசியலுக்கு வந்திருக்கும் நடிகர் விஜய் கைவசம் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனா கேப்டன் விஜயகாந்தை பொறுத்த வரையில பெரும்பாலும் நிலங்கள், கட்டிடங்கள் ஆகியவற்றில் முதலீடு செய்தாரை தவிர ரொக்க பணத்தை பெரிய அளவில் வைத்ததும் கிடையாது. அவரது கணக்கு வழக்குகள் அனைத்தையுமே சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஐஓபி வங்கியில தான் வச்சிருந்தாரு. கேப்டன் விஜயகாந்த் கடைசியாக தேர்தல் மனுவில் தனது சொத்து விவரம் பற்றி குறிப்பிடும் பொழுது சொத்து மதிப்பு 86,56,00,000 எனவும் இதுல தனக்கு 16,03,00,000 ரூபாய் கடன்கள் இருப்பதாகவும் தகவல் வெளிவந்தது. இதன் அடிப்படையில தான் சுமார் 70 கோடி ரூபாய் நிகர மதிப்பாக அவரது குடும்பத்திற்கு இருந்துச்சு. இதுல தன்னுடைய பெயர்ல 19,37,00,000 ரூபாய் மதிப்புல சொத்துக்கள் இருப்பதாகவும் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் பெயர்ல 17 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. அவரது சொத்துக்கள் என குறிப்பிடும் பொழுது சினிமா வருமானம், அரசியல் கல்வி நிறுவனங்கள், மண்டபம், பண்ணை வீடு, வங்கி வைப்புகள், நகை, வாகனங்கள் என பல துறைகளையும் சார்ந்தவை. இதுல விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுது பல கோடி ரூபாய் சொத்துக்கள் வெளியே தெரியாமல் ஏலம் விடப்பட்டிருந்துச்சு. சில சொத்துக்களும் விற்கப்பட்டிருந்துச்சு. சினிமா உலகில் மிகப்பெரிய நடிகராக அவர் கோலோச்சு வந்தாலும் கூட பெரிய அளவுல சம்பளம் பேசிக்கொள்ள மாட்டாரு. இது அவரது இயல்பான குணமும் கூட. அதே சமயம் தன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராவது கஷ்டப்பட்டால் உடனடியாக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மனமும் படைச்சவர். அந்த வகையில தான் வெளியே தெரியாத, மறக்க முடியாத ஒரு நிகழ்வை ஜெம் தொலைக்காட்சி தற்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கு. சினிமா உலகில் சின்னஞ்சிறு நடிகராக பவனி வந்த லிவிங்ஸ்டனை கதாநாயகனாக ஆக்கியது விஜயகாந்த் தான். தனது பட நிறுவனம் மூலமாக லிவிங்ஸ்டனை கதாநாயகனாக வைத்து அவர் ஒரு படத்தையும் எடுத்தார். அந்த படம் முற்றிலுமாக தோல்வியையும் சந்திச்சிருந்துச்சு. இருந்த போதிலும் அந்த படத்திற்கு பேசப்பட்ட தொகையை விட அதிக சம்பளமும் ஒரு காருக்கு லிவிங்ஸ்டனுக்கு வாங்கி கொடுத்தாரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள். படம்பிடிப்பு சமயங்கள்ல கடைநிலை ஊழியர்கள் வரை அனைவரையும் சமமாக பாவிப்பவர்தான் நடிகர் விஜயகாந்த். இது தற்போது எல்லோருக்கும் அனைவரும் தெரிந்த தகவலாக தான் பார்க்கப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட விஜயகாந்த் வங்கியில் கடன் வாங்கியும் தனது அரசியல் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார். ஏழை எளியவர்களுக்கு உதவிகளையும் செஞ்சுட்டு இருந்தார். ஒரு காலகட்டத்தில் சென்னை ஐஓபி வங்கியில 5 கோடி ரூபாய் கடன் வாங்கிய வகையில அவரால் வட்டியும் கட்ட முடியவில்லை, முதலும் கட்ட முடியவில்லை. இதனால் அவருக்கு சொந்தமான சில ஏக்கர் நிலத்தை அந்த வங்கி ஏலத்திற்கு விட்டு பணத்தை பெற்றுக்கொண்டது வெளியே யாருக்கும் தெரியாத உண்மையாக இருந்துட்டு இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் மறையும் பொழுது அவரது சொத்துக்களின் மதிப்பு கிட்டத்தட்ட 55 கோடியாக தான் இருந்துச்சு. அவையாவும் அசையா சொத்துக்கள் மட்டுமே. கடந்த 2016ஆம் ஆண்டு வரை விஜயகாந்த் வாழ்க்கையில கடன் இல்லாமல் தான் இருந்திருந்தார். அதன் பிறகுதான் கடன் வாங்கும் சூழ்நிலையே அவருக்கு ஏற்பட்டிருந்துச்சு. தனக்கு எதற்கு கௌரவம் என எதையும் எதிர்பார்க்காமல் பல தயாரிப்பாளர்களிடமும் அவர் கடன் வாங்கி இருந்தார். சில தயாரிப்பாளர்களிடம் 5 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியிருந்தார். அவை அனைத்தையுமே அரசியலுக்காகவும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளுக்காகவும் செலவு செஞ்சிருந்தார். தற்போதைய சூழ்நிலையில அவர் தொடங்கிய ஆண்டாள் அழகர் கல்லூரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரபலமான கல்வி நிறுவனம் ஒன்றிற்கு விற்பனையும் செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் பாதி பணம் தான் கைமாறி இருக்கிறது, இன்னும் 150 கோடி ரூபாய் கைக்கு வராமல் நிலுவையில் இருக்கிறது என்கின்றார்கள். ஆண்டாள் அழகர் கல்லூரியை வாங்க அந்த நிறுவனம் குறிப்பிட்ட ஒரு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்ததால மீதி தொகையை தருவேன் என்று அடம்பிடித்ததாகவும் ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த் மிக ஆசைப்பட்டு கட்டிய கல்யாண மண்டபம் இடிக்கப்பட்டுச்சு. தற்பொழுது கல்லூரியும் விற்கப்பட்டு விட்டது. இதேபோல் அவர் நடத்தி வந்த கேப்டன் தொலைக்காட்சியும் தற்பொழுது முடங்கிதான் போயிருக்கு. ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியாத வகையில கேப்டன் தொலைக்காட்சி தற்பொழுது இயங்காமலேயே இருந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக கடலூர் கூட்டத்தில் பேசிய விஜய பிரபாகரன், நாங்கள் பெட்டி பெட்டியாக பணம் வாங்கி இருந்தால் கேப்டன் தொலைக்காட்சி எங்களை விட்டு போயிருக்காது என வருத்தப்பட்டு அந்த மேடையிலேயே குறிப்பிட்டிருந்தார். கேப்டன் தொலைக்காட்சி கடந்த 2 ஆண்டுகளாகவே முடங்கிதான் இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் இருக்கும் பொழுது கேப்டன் தொலைக்காட்சி, கேப்டன் நியூஸ் என 2 சேனல்களை ஆரம்பித்து இயங்கி வந்தார்.
இதில் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி முழுவதுமாக முடங்கிவிட்டது. கேப்டன் தொலைக்காட்சி மட்டும் சேனல்களில் செட்டா பாக்ஸுகளில் ஒளிபரப்பப்படாமல் டிஜிட்டல் மட்டுமே வந்து கொண்டுதான் இருந்துச்சு. அதாவது யூடியூப் சேனல் போல இயங்கிக் கொண்டிருந்துச்சு. முன்னதாக விஜயகாந்த் உயிருடன் இருக்கும் பொழுதே ஆண்டாள் அழகர் கல்லூரி சிறப்பாக செயல்படவில்லை. சரியான அளவுல மாணவர் சேர்க்கை இல்லாததால அங்கு ஏராளமான பேருக்கு சம்பளம் தராமல் விஜயகாந்த் சிரமப்பட்டு இருந்தார். இதற்காகவும் அவர் கடன் வாங்கி இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். இதற்கிடையே விஜயகாந்த் வாங்கியிருந்த பழைய நிலங்களுக்கு பல வீடுகளும் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்துச்சு. தற்போதைய சூழ்நிலையில தலைக்கு மேல் பணப்பிரச்சனையில் பிரேமலதா விஜயகாந்த் திண்டாடி வருவதாகவும் சொல்லப்பட்டுட்டு தான் இருக்கு. இருந்த போதிலும் தனது பண பிரச்சனை எதையும் வெளியே காட்டாமல் தேமுதிக அப்படிங்கிற அரசியல் கட்சியை திறன்பட நடத்திட்டு வராரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். தனது குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கையை தவிர கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்துல தினம்தோறும் அன்னதான நிகழ்ச்சியை இடைவிடாமல் நடத்தி கொண்டுதான் இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். கேப்டன் விஜயகாந்த் போலவே பிரேமலதா விஜயகாந்த் நல்ல இதயம் கொண்டவர் என்கின்றார்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள். ஏழை எளியவர்கள் கஷ்டப்படக்கூடாது, குறிப்பாக எல்லோருக்கும் தேவையான அடிப்படை உணவு, வீடு வசதிகள் கிடைக்கணும், கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் வசதி, மின்சார வசதி கிடைக்கணும் என்பது போன்ற மிகவும் சமூக அக்கறை கொண்டவர்தான் பிரேமலதா விஜயகாந்த். அவருக்கு கேப்டன் விஜயகாந்தை போலவே கள்ளம், கபடம், சூதுவாது எதுவும் கிடையாது. கேப்டன் விஜயகாந்தை கடைசி வரை மனம் நோகாமல் பார்த்து கொண்டவர்தான் பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்தை போலவே எல்லோருக்கும் அள்ளித்தரும் மனம் கொண்டவர் என்கின்றார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். அதிரடிகள் நிறைந்த தமிழக அரசியல் களத்துல பிரேமலதா விஜயகாந்த் வெல்லுவாரா? தேமுதிகவின் எதிர்காலம் என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சி சேனலுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.